யாழில் சாம்பலாக்கப்பட்ட தெற்காசியாவின் அறிவு களஞ்சியம். நாம் சுமந்த துயர கதைக்கு 45 வருடங்கள் நிறைவு. தெற்காசியாவின் அறிவு களஞ்சியமாக போற்றப்பட்ட யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் 45 ஆண்டுகள் கடந்தாலும் தமிழ் மக்கள் மத்தியில் அத்துயர சம்பவம் ஏற்படுத்திய வடு இந்த கணம் வரை மாறாது உள்ளது. 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் திகதி நள்ளிரவு முதல் ஜூன் 2 காலை வரை தீயில் வெந்த தெற்காசியாவின் மிகப்பெரிய அறிவியல் பொக்கிஷமாக போற்றப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகத்தின் அழிப்பு என்பது மனித நாகரிகத்தின் மோசமான துயரம். 1981ஆம் ஆண்டு நூலகம் எரிக்கப்பட்ட போது 97,000 புத்தகங்களும் பழமை வாய்ந்த ஓலைச்சுவடிகளும் தனிநபர்களின் சேமிப்பு புத்தகங்களும் முற்றுமுழுதாக அழிவடைந்தன. அதன்படி இந்த நூலகத்தில் இருந்து பழம்பெரும் சுவடிகள், பெருமதிமிக்க புத்தகங்கள், பத்திரிகைகள், கையெழுத்து பிரதிகள் என்பவற்றின் தொகுப்புகள் என்பன முற்றாக எரித்து சாம்பலாக்கப்பட்டன. இது தமிழ் மக்களின் அறிவு சார்ந்த செல்வத்திற்கு ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். இவ்வாறு இலங்கை மற்றும் தென்னிந்திய பழைமை வாய்ந்த இலக்கியம் மற்றும் வரலாற்று பதிவுகளை கொண்ட கிடைத்தற்கரிய புத்தகங்களும் இந்த வெறியாட்டத்தின் மூலம் நாசமாக்கப்பட்டது. நூலக கட்டிடமும் தீயினால் பெரும் சேதத்திற்கு உள்ளாகியது. பின்னர் 2004ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டு நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. தற்போது 1,00,000க்கும் மேற்பட்ட புத்தகங்களும் தனிநபர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஓலைச்சுவடிகளும் உள்ளன. பழமை மிகுந்த அரிய படைப்புகளை அழித்துவிட்டு வெறுமனே கட்டிடத்திற்கு வெள்ளை பூசுவதால் அழிந்தவற்றை மீள பெற்றுக் கொள்ள முடியாது. யாழ் நூலக எரிப்பு நாளை நினைவு கூறுவது என்பது மனித நாகரிகத்திலேயே மோசமான அரசியல் செயற்பாட்டில் இருந்து விடுபடும் புதிய பண்பாட்டினை இந்த தேசத்தின் அரசியலும் மக்களும் விழிப்புக் கொள்ளும் நாளாக பார்க்க வேண்டும். இந்த 45 வருட பழமையான ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை வீரகேசரி தொடர்ச்சியான பதிவுகளால் சுமந்து வந்து இந்த வலிமிகுந்த கதையை உலகறிய செய்தது.